ஹாய் ஹலோ வெல்கம் டு ரஃபி தியேட்டர். நான் உங்கள் ரஃபி. இன்னைக்கு திரையமைச்சு நம்ம பார்க்க போகிற படம் ஸ்டன் மாஸ்டர். அனலரசி இயக்கத்தில் விஜய் சேதுபதி பையன் சூர்யா, விஜய் சேதுபதி, வரலட்சுமி சரத்குமார், அபி நட்சத்திரா, சம்பத்ராஜ் மற்றும் பல நடிப்பில் வெளிவந்திருக்க படம் தான் ஃபீனிக்ஸ். இந்த படத்தோட ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா மைனர் ஜெயிலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 17 வயசு சூர்யாவை கூட்டிகிட்டு வர்றாங்க. கூட்டிகிட்டு வந்து ஒரு செல்லில் அடைச்சாங்க. அந்த செல்லில் வந்து பார்த்தீங்கன்னா வழக்கம் போல் ஜெயிலில் வந்து நீ எந்த பண்ணிட்டு வந்த கஞ்சாவத்தியடா அதை இடத்துல இந்த மாதிரி ரேக்கிங் மாதிரி ஒன்று நடக்கும் இல்லையா? ஸோ அது நடந்துகிட்டு இருக்குது. பார்த்தீங்கன்னா இந்த பையனை போடுன்னு சொல்லிட்டு ஒரு ஃபோட்டோ வருது. அந்த ஃபோட்டோவை பார்த்துட்டு ஜெயிலுக்குள்ளே உள்ள ஒரு கேங் இருக்கு இல்லையா, மோசமான கேங், அவங்க வந்து அந்த ரூமுக்குள்ளே போயிட்டு சூர்யாவுக்குள்ளே ட்ரை பண்ணுறாங்க. அங்கேருந்து தப்பிச்சிடாரு. அடுத்து அவன் தப்பிச்சிட்டான்னு தெரிஞ்சவொன்னே கோவம் அடைஞ்சவங்க இன்னொரு 10 பேர் சேர்த்து அனுப்புகிறாங்க. அங்கேயும் பார்த்தீங்கன்னா தப்பிச்சிடாரு. அடுத்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஆளுகள்லாம் போகிறாங்க. அங்கேருந்து தப்பிச்சிடாரு. ஏன் இவனை கொள்றதுக்காண்டி இவ்வளோ பெரிய 17 வயசு பையனை கொள்றதுக்காண்டி ஏன் இவ்வளோ பெரிய கேங்லாம் மாற்றி மாற்றி வந்துக்கிட்டு இருக்காங்க? அப்படி என்ன பண்ணாப்புல சூர்யா? அப்படி யாரை கொலை பண்ணாப்புல? எதனால பண்ணாப்புல? என்ன பிரச்சனைங்கிறத சொல்கிறது தான் இந்த படத்துடைய கதை. இந்த படத்துக்கு ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் நம்ம சொல்கிறது ஃபீனிக்ஸ். பேர் சொல்லலாம். ஃபீனிக்ஸ்னாவே தெரியும், அது வந்து சாகாது, எந்திரிச்சு வந்துகிட்டே இருக்கும், மீண்டும் மீண்டும் வந்துகிட்டே இருக்கும். அது மாதிரி வந்து இவரும் பார்த்தீங்கன்னா இவர் கொலை பண்ணுறதுக்கு நிறைய அட்டம்ஸ் நடந்தாலும் தப்பிச்சு வந்துகிட்டே இருக்காரு. அதனால தான் இந்த படத்துக்கு ஃபீனிக்ஸ்னு பேர் வச்சாங்க. படத்தோட பாசிட்டிவ்னு கேட்டோம்னா ஃபைட்ஸுங்க. ஃபைட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பயங்கரமாக பண்ணியிருக்காங்கன்னு நம்ம சொல்ல முடியும். அவ்வளோ அலப்பறை பண்ணியிருக்காங்க. மாஸ்டருக்கு என்னென்னலாம் முடியும், அது ஒரு சின்ன பையன், ஒரு 17 வயசு பையன், சூர்யாங்கிற ஒரு பேர் உள்ள பையனுக்கு என்னென்னலாம் பண்ண முடியுமோ அது எல்லாத்தையுமே மேக்ஸிமம் யூஸ் பண்ணியிருக்காப்புல. பெரிய ஒரு பிரம்மாண்டமான படத்துக்குள்ள ஹை ஸ்பீட் ஷாட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பக்காவாக யூஸ் பண்ணி அதை ஸ்டார்டிங்கில் வந்து அந்த வேன்லேருந்து இறங்கும் போதே வந்து ஒரு மாதிரி சாக்குக்கெல்லாம் மூஞ்சியை கட்டிவிட்டு மூஞ்சிலாம் ரத்த வழுக வந்து அந்த போலீஸு ஜெயிலர் சூப்பரண்டன்ட்டை வந்து நிற்கிறாப்புல. அவன் மூஞ்சி தடவை அப்படி என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அவன் அவ்வளோ பெரிய அப்பாட்டாக்கிறா, நீ இவ்வளோ பெரிய கொலை பண்ணிட்டு வந்திருக்க, மூலிகை தொடங்க அவனுக்கு சொல்லும்போது அங்கேயும் ஸ்லோ ஸ்பீடில் அப்படியே காமிச்சு அப்படி ஹீரோ இன்ட்ரடக்ஷன் பண்ணியிருக்காப்புல. அதுலேயே தெரிஞ்சு வச்சு ரொம்ப ரசிச்சிருக்காரு. யாராவது அந்த சூர்யாவை வந்து தன்னுடைய முதல் படம்னு பார்க்காம ரசிச்சு எடுத்திருக்காப்புல. விஜய் சேதுபதி பண்ணலாங்க. எவ்வளோ பெரிய என்ன சொல்கிற நெப்பாட்டிசம், எவ்வளோ பெரிய நெப்பாட்டிசமே இருந்தாலும் சரி, கேரக்டர் வந்து நடித்தாதாங்க அந்த ஆர்டிஸ்ட் வந்து எவ்வளோ பெரிய நெப்பாட்டிசம் பண்ணாலும் சரி, ஆர்டிஸ்ட் வந்து பெர்ஃபார்ம் பண்ணால் மட்டும்தான் தமிழ் சினிமாவில் நிற்க முடியும். நீங்கள் இந்தியில் பார்த்தீங்கன்னா நிறைய கோடியாக வச்சுருப்பானுங்க. 10 படம் 20 படம் கூட அவங்க எடுத்துகிட்டே இருப்பானுங்க. அவங்களுக்கு என்னென்னா கௌரவம் ரொம்ப முக்கியம். அதனால் வந்து அந்த பொண்ணுங்கோ பையனோ வெளியில் வர செலவு பண்ணிகிட்டே இருப்பானுங்க. ஆனால் இங்கெல்லாம் அப்படிலாம் யாரும் பண்ண மாட்டாங்க, யாருமே பண்ண முடியாது. நெப்பாட்டிசம் வந்து இங்கே ஜெயிக்காதுன்றதுக்கு நிறைய ப்ரூஃப் இருக்குது. பாரதிராஜா சார் பையன் மனோஜ் இறந்துட்டாரு, அவரை பற்றி பேசக்கூடாது. அவரெல்லாம் வெளியில் வர ரொம்ப கஷ்டப்பட்டாப்புல. அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா சத்யராஜ் சார் பையன் ரொம்ப கஷ்டப்பட்டாப்புல. நம்ம உலகநாயனோட பொண்ணு கூட பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் சைன் பண்ண முடியல. கேரக்டரை வந்து பண்ணிகிட்டு இருந்தால் கூட பெரிய சைன் பண்ணுவேன். இந்த மாதிரி நெப்பாட்டிசமில் வந்து ஒரு சில பேர் மட்டும் அவங்களுடைய திறமையில தான் ஜெயிச்சிருக்காங்க. நெப்பாட்டிசமால ஜெயிக்க கிடையாது. அதனால் விஜய் சேதுபதி பையன் பயங்கரமாக ஓடும். ஒரு 10 நாள் ஓட்டிடலாம் படத்தை. இந்த பப்பே வேகாதுங்க. கண்டிப்பாக சொல்கிறேன், தமிழ் சினிமா தமிழ்நாட்டில் வந்து இந்த பப்பே வேகாது. அது மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த படத்தை பற்றி பேசுனா அதையும் தாண்டி சூர்யா வந்து செம்மையாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காருன்னு சொல்ல முடியும். அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபைட்ஸ் எல்லாம் அவருக்கு வந்து சரியாக மேட்ச் ஆச்சு. என்னடா 17 வயசு பையன் எப்படிரா 40 பேர் அடிக்கிறான் 50 பேர் அடிக்கிறான்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிக்கலாம், என்ன லாஜிக் இது அப்படின்னு நினைக்கலாம். அவர்கிட்ட வந்து ஒரு கலர் இருக்குன்னு காமிச்சிட்டாங்க. அதே மார்ஷியல் ஆர்ட்ஸ் இருந்துச்சோம்னா ஓரளவு ஃபைட் பண்ண முடியுங்க. எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, நம்மக்கிட்ட கெத்து இருக்குது, நான் வந்து ஃபைட் பண்ணலான்னு சொல்லிட்டு ஃபைட் பண்ண முடியும். அந்த ஃபைட் தான் பண்ணுறாரு. அவரும் போய் வாலண்டரியாக போயெல்லாம் அடிக்கல. அவங்க வரும்போது கவுண்டர் அட்டாக் பண்ணி தானே ஆகணும். அவன் கத்தியை தூக்கிட்டு வர்றான், கத்தி வேணான்னு சொல்லிட்டு சமாளிக்கிறாப்புல. நிறைய வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறது, நெகட்டிவ் ரிவ்யூ ரொம்ப கொடுக்குறாங்க. அவங்களால பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்ன இவனுக்கு ஃபைட் இருக்கிறான். ஆனால் உண்மையிலே கத்திட்டு வரும்போது இவன் கத்தியால் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காண்டி நிறைய கவுண்டர் பண்ணிட்டு இருக்காப்புல. ஒரு கட்டத்தில் கிழிக்கிறாங்க, மூஞ்சில பின்னாடி புதுவில் கிழிச்சு விட்றாங்க. அப்படிங்கும்போது வேறு வழியில் அவர் கத்தியை தூக்குறாரு. இது வந்து உண்மையாக யதார்த்தம் தான். ஏன்னா அவர் பிழைக்கணும், அவர் சர்வை பண்ணணும். அப்போ வந்து அந்த மாதிரி தான் வந்து இவர் கத்தி தூக்கினார் ஒழிய இவர் வந்து ஒன்று கத்தி எடுத்து போய் வெட்டுறது இதெல்லாம் இல்லைங்க. லாஜிக்லாம் என்னை பொறுத்தவரை வந்து இது ஃபிக்ஷன் படம். இந்த ஃபிக்ஷனில் தான் நம்ம பண்ண முடியும்னா யதார்த்தத்தை நீ சொல்லலை. தமிழ்நாட்டில் வந்து இந்த மாதிரி எங்கே நடக்குது, அது நடக்குது, இது நடக்குது, சில பேர் கூறிட்டு இருக்காங்க. ஆனால் அதுக்கிட்ட இது ஒரு ஃபிக்ஷன். அந்த பையனை வச்சு ஒரு கற்பனை கதை பண்ணிட்டு இருக்காப்ல. எது உண்மையை வாழ்வியல் எடுத்து உண்மையை பண்ணிட்டு இது பண்ண பார்க்குறீங்க நீங்கள்? எதை வந்து வாழ்வியல் எடுத்துகிட்டு வந்து பயங்கரமாக வந்து இது கனெக்ட் ஆச்சு பயங்கரமாக கனெக்ட் ஆச்சுன்னு சொல்ல முடியும்? ஒரு சில படங்கள் தவிர எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா லாஜிக். இது ஒரு ஃபிக்ஷன் மூவி. இந்த ஃபிக்ஷனில் அவர் எவ்வளோ பொருந்தினாருங்கிறத நம்ம பார்க்க முடியும். ஆரம்பத்திலே அடிச்சிடாதீங்க அந்த பையனெல்லாம். ஏன்னா
அவ்வளோ உழைப்பை கொட்டியிருக்காப்புல தெரியுமா, எவ்வளோ உழைப்பு தெரியுமா அவர் கொட்டியிருக்காரு. அவர் வந்து பார்த்தோன்னா ஆட்டிடியூடு இது அதுன்னு சொல்லிட்டு ஒரு கதை ஒன்று இருக்குது. ஒரு என்னன்னா சைக்காலஜியில் ஒரு மேட்ரு இருக்குது. அது என்ன மேட்ரு கேட்டிங்கன்னா, 10 பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு படத்தை நல்லா இருக்குன்னு சொன்னோன்னா நம்ம வந்து ஒருவேளை நல்லா இருக்குமோ அப்படின்னு நினைப்போம். 10 பேர் நல்லான்னு சொன்னால் நல்ல படத்தை கூட ஒரு நல்லா இருக்காது போல் அப்படிங்கிற மைண்ட் செட் வந்து நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக க்ரியேட் ஆயிரும். அப்பயே வந்து வீட்டில் அம்மாவோ அப்பாவோ வந்து என்னடா படத்துக்கு போலையா, அந்த படம் நல்லா இல்லை டேடிங்க பார்க்காமையே சொல்கிறது. ஸோ ஓடிடியில் வரும் பார்த்துக்கலாம்னு சொல்லி இந்த மாதிரி தான் வந்து தமிழ் சினிமாவில் வந்து பாதி நெகட்டிவ் ரிவ்யூ கொடுத்து பாதி நல்ல படங்களும் சேர்த்து பொங்கூஸ் பண்ணிட்டாங்க. பொங்கூஸ்னால் என்ன, பேக்கப் பண்ணி அனுப்பிட்டானுங்க. அப்புறம் 5 வருஷம் கழிச்சு 10 வருஷம் கழிச்சு ஐயோ அருமையான படமே தேட்டரில் பார்க்காம விட்டுட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு மண்டையில் அடிச்சுட்டு அழுவாங்க. அது மாதிரி தாங்க சூர்யாவை வந்து தேவையில்லாமல் அட்டாக் பண்ணாதீங்க, தாக்காதீங்க, நெகட்டிவ் பண்ணாதீங்க. இதில் ஒரு விஷயம் வந்து நான் சொல்கிறேன், இந்த விஷயத்தை வச்சு நீங்கள் புரிஞ்சுக்குங்க. அந்த படத்தோடைய நாட்டு என்ன தெரியுமா, எல்லாரும் என்னென்னமோ சொல்கிறாங்க, ஆனால் படத்தோட நாட்டு உண்மையான நாட்டு என்ன தெரியுமா, ஏழைங்களை வந்து ஜெயிக்கவே கூடாதா, ஏன் நாங்களாம் ஜெயிக்கவே கூடாதா, உங்களுக்கு என்னடா பிரச்சனை, நான் ஜெயிக்கிறது பிரச்சனையா இல்லை நாங்கள் ஜெயிக்கிறது பிரச்சனையா, உங்களை ஜெயிக்கிறது பிரச்சனையா, ஏன் நாங்கள் ஜெயிக்கவே கூடாதான்னு ஒரு டைலாக் இருக்குது. இந்த இடத்துல நான் ஒன்று சொல்லி ஆகணும். ஏன் விஜய் சேதுபதி பையனா ஜெயிக்கக்கூடாதா, பெரிய ஆளுக பையன் ஜெயிக்கலைன்னா இவரும் ஜெயிக்கக்கூடாதா, ஏன் இவரை போட்டு இந்த அடி அடிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. உண்மையே சொல்கிறேன், படம் வந்து ரொம்ப சூப்பர் படம்லாம் சொல்ல முடியாது. அந்த பையன் என்ன மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணாப்புல, மாஸ்டர் அனலரசு மாஸ்டர் எந்த மாதிரி பண்ணியிருக்காப்புல, அவருடைய நோக்கம் என்ன, அப்படியே சர்பட்டா பரம்பரை மாதிரி ஒரு MMA ஒரு டோர்னமெண்ட் வைக்கிறாங்க. அந்த டோர்னமெண்ட் பார்த்தீங்கன்னா எப்படி ஆர்யா வந்து அப்படி வெகுண்டுடுவாப்புல அதே மாதிரியே இருக்குது. அண்ணனும் தம்பியுமே அந்த காம்படிஷனில் கலந்துக்கிறாங்க. கடைசியில் பார்த்தா செமிஃபைனல் வந்துடுது, 3 பேர் இருக்காங்க. ஆப்பனோண்ட் யார், ஒரு பையன், அது முக்கியமான கேரக்டர், அதை ரிவீல் பண்ண முடியாது. ஆப்பனோண்ட்டும் சூர்யாவை மோத வேண்டிய சீன் வருது. சூர்யா என்ன செய்யற, சூர்யா ஜெயிச்சாருன்னா யாரோட மோதணும், கடைசியில் அண்ணனோட தான் மோதணும், காக்கா முட்டை பெரிய காக்கா முட்டை மோதணும். உடனே சூர்யா வந்து வாக் ஓவர் வாங்கிட்டு பாத்ரூம்லேயே ஒரு ரூமில் போய் ஒளிஞ்சிடறாப்புல. கூப்பிட்டு அனௌன்ஸ் பண்ணுறானுங்க, சூர்யா சூர்யா சூர்யான்னு வரணுன்னா அந்த பையனை ஜெயிச்சதை அறிவிச்சுறாங்க. இப்போ என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா, அந்த பையனும் பெரிய காக்கா முட்டையை மோதுற மாதிரி வந்துச்சு. ஏன்னா பெரிய காக்கா முட்டை ஜெயிச்சா அவனுக்கு கல்யாணம் நடக்கும், அவன் வாழ்க்கை பிரகாசமாகும். அந்த சூழ்நிலை அவன் விட்டு கொடுத்துட்டு அந்த சில டைலாக்லாம் பேசுவாப்புல நம்ம கண்ணெலாம் உதறிடுங்க. அவ்வளோ யதார்த்தமாக இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கும். அண்ணனுக்கு தம்பி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அவ்வளோ சொல்லுவாங்க, பயங்கர எமோஷன். அந்த டைலாக்லாம் உண்மையிலேயே வரும். கொஞ்சம் டீப்பாக பாருங்கள், அந்த சீன்லாம் ரொம்ப டீப்பாக பாருங்கள், ரொம்ப சூப்பராக பண்ணியிருப்பாங்க. அந்தளவுக்கு பண்ணியிருப்பாங்க. என்னை பொறுத்தவரை இன்டர்வலுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா டைலாக்கே இல்லைங்க, ஆனால் இன்டர்வலுக்கு பின்னாடி தான் அவர் டைலாக் பேச ஆரம்பிச்சிட்டு அதில் என்ன எக்ஸ்பிரஷன் பண்ண முடியுமோ, சின்ன பையன் தானே, அவரால் என்ன பண்ண முடியுமோ அதை வந்து தரமாகவே பண்ணியிருக்காப்புல. அப்படி தாங்க அவர் மர்டர் பண்ணுற சீன்லாம் வந்து எல்லோரும் சொல்லுவாங்க எவ்வளோ பெரிய ஆளை எப்படி மர்டர் பண்ணான்னு சொல்லிட்டு. ஆனால் அதுக்குள்ளே சோர்ஸை வந்து அவங்க உண்டு பண்ணிட்டாங்க அந்த சீனில். அந்த சீனில் நீங்கள் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு முதல்வரே வந்தாலும் போட்டுருவாங்க. அந்த மாதிரி அந்த சுச்சுவேஷன் அந்த மாதிரி இருக்கும், ஈஸியாக போடலாம். அந்த சுச்சுவேஷனில் தான் அவர் போய் கொள்ளுவார ஒழிய ஜெட் பிரிவு பாதுகாப்பு அதை பாதுகாப்புலாம் வச்சுட்டுலாம் போய் கொள்ள மாட்டாப்புல. அதனால் என்னை பொறுத்தவரை அந்த டேரக்டர் இருக்கார் இல்லையா, அனலரசு மாஸ்டர், அவருக்கு வந்து ஒரு சல்யூட் பண்ணணும். ஏன்னா அவர் அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக எடுத்திருக்காரு. அவருக்கு என்ன ப்ளஸ்னால் அவருடைய ஆக்ஷன் சீக்வன்ஸு, அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸை வச்சு ஃபுல்லாக ஃபில் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஒரு டாக்கி போர்ஷன், அதில் சின்ன எமோஷனு, சின்ன ஒரு மியூசிக் எல்லாமே கனெக்ட் பண்ணி பக்காவாக பண்ணிட்டாங்கன்னு சொல்ல முடியும். டெக்னிக்கலாக இந்த படம் பார்த்தீங்கன்னா பயங்கர ஸ்ட்ராங்னு சொல்ல முடியும். ஏன்னா கேமரா பண்ணது யாருன்னா வேல்ராஜ் சார்னாவே கேமரா வந்து ஒரு அற்புதமாக இருக்கும். அந்த மாதிரி அவர் ஒரு கேரக்டர் வேறு பண்ணியிருக்காப்புல. அதுக்கடுத்து எடிட்ரு செம்மையாக பண்ணியிருக்காப்புல. சாம்சியஸில் மியூசிக்லாம் பார்த்தேன்னு வச்சுங்களேன், நம்மளுக்கு வந்து பறக்கும். ஒரு ஃபைட்லாம் பார்த்தீங்கன்னா ஜாக்கி சான் மாதிரி 2 பேர் பறப்பானுங்க, யாருன்னே நம்மளுக்கு பார்க்க முடியாது. அதை வந்து நம்ம வந்து ஃபாலோ பண்ணுறதுக்குள்ள இவனா அப்படின்னு சொல்லி தெறிக்க விட்டுருப்பாரு ஃபைட்டு. அந்த பையனுக்கு வந்து அளவுக்கு மீறி இருந்தாலும் பயங்கரமாக பண்ணிப்பாரு. பெரிய காக்கா முட்டை விக்னேஷை பற்றி சொல்லியே ஆகணும், சான்ஸே இல்லைங்க. எப்பா பெரிய காக்கா முட்டை காக்கா முட்டை படம் ஏதோ வந்தாங்க பண்ணாங்க போனாங்கன்னு இருக்கோம்னா உள்ளுக்குள்ளே வந்து விஷயம் இருக்குங்க. அந்த பையனுக்கு அவ்வளோ அழகாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காப்புல. ஒரு சீனில் நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், அந்த ஃபைட் சீனில் வந்து அந்த பல்லுக்கு இது வைப்பாங்களே, அதை வச்சுட்டு அவர் லைட்டாக சிரிப்பாப்புல ஜெயிச்சுட்டு சார்ஜில் நம்ம கண்ணெலாம் கலங்கிடும். அந்த மாதிரி பண்ணியிருப்பாப்புல அந்த விக்னேஷ். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அபிநக்ஷத்ரா பார்த்தா அண்ணனுடைய லவ்வரு, அவங்க கேரக்டர் பார்த்தீங்கன்னா இடையில வந்து படம் பண்ண சீரியல் பண்ணிகிட்டு இருக்காங்க. சான்ஸில் அவ்வளோ அழகாக நடிச்சிருங்க அந்த பொண்ணு எதிர்பார்க்காத ஒரு ட்விஸ்ட் ஒன்று அந்த படத்தில் பண்ணியிருக்கோம்.
அப்படியே இருக்கும். அந்த அந்த சீன் அப்படியே நிற்கிது கண்ணுக்குள்ளேயே. அந்தளவுக்கு பண்ணியிருக்கோம். அந்த அபி நட்சத்திரா சான்ஸே இல்லை. நான் எதுன்னு சொல்ல மாட்டேன், ஸ்பாய்லர் ஆயிரும். அவ்வளோ பெர்ஃபார்மன்ஸ். என்னடா திடீர்னு ஒரு பொண்ணு வந்து தமிழ்நாட்டு பொண்ணு வந்து முளைச்சி வந்து அந்தளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணுதா அப்படின்னு சொல்லி பார்க்குற அளவுக்கு இருக்குது அந்த அபி நட்சத்திரா. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சம்பத்ராஜ், அவர் ஒரு எம்எல்ஏவாக வருவார். அவரும் அவரோட ரோலை கரெக்டாக பண்ணுவாப்புல. ஹரிஷ் உத்தமன், வரலட்சுமி எல்லாருமே பக்கா பண்ணுங்க. இந்த படத்தில் ஒரு பிரச்சனைன்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வில்லனே வந்து ஃபஸ்ட்டு போட்டுறாங்க. ஸோ அதனால் வந்து அடியாளத்தான் திரும்ப அடிக்கிற மாதிரி இருக்குது. ஆனாலும் பார்த்தீங்கன்னா 17 வயசு பையனுக்கு வந்து ஒரு 18-21 வயசு பார்த்தீங்கன்னா வில்லனாக இருக்க முடியுங்கிறத நம்ம ஆரம்பத்திலேயே நம்ம கெஸ் பண்ணிடுறோம். அது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு தெரிஞ்சது. அந்த 17, 18, 20 வயசு பையனை தான் லாஸ்ட் வரை கொண்டு போயிட்டுருக்காங்க. கொண்டு போய் அவனை இது பண்ணிடுறாங்க. சரி ஓகே, வில்லியாக வரலட்சுமி என்ன பண்ணாங்க கேட்டோன்னா, போலீஸ் அரெஸ்ட் பண்ணிடுங்க. அதுக்கு எண்டு கார்டு போட்டுறாங்க. எந்த தொடரம்லாம் கிடையாது, எந்த இதுவும் கிடையாது. படத்தை வந்து அவங்களால என்ன பண்ண முடியுமோ அதை அழகாக போய் கிளைமாக்ஸ் முடிச்சிருக்காங்க. இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒன் டைம் வாட்ச்னு தான் சொல்ல முடியும். ரொம்ப ஆகா ஓகலாம் இருக்காது, ஆனால் அழகாக இருக்கும். ஆனால் சில மோட்டிவேஷன்லாம் பயங்கரமாக இருக்கும். யாருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏழைங்களுக்கு தான். ஏழைங்க ஜெயிக்கவே கூடாதா? ஏழைங்க எதில் ஜெயிக்க முடியும்? உண்மையிலே சொன்னேன், படிப்பு தாங்க வந்து ஒருத்தனை பெரிய அளவில் கொண்டு வர முடியும். படிப்பே வரல. அப்போ வந்து ஸ்போர்ட்ஸில் எடுத்து அந்த ஸ்போர்ட்ஸில் பெரிய லை வந்து பண்ணுறாங்க. இதுதான் அந்த படத்துடைய கான்செப்ட். படம் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஒன் டைம் வாட்சபிள். இந்த படத்துக்கு என்னோடய மார்க் பார்த்தீங்கன்னா 10க்கு 7 கொடுப்பேன். மீண்டும் அடுத்த விமர்சனம் சந்திக்கிறேன். அதுவரை பாய். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ரஃபி தியேட்டரை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க.